எங்க டீம்ல இருக்கிற அவர் சாதாரணமான பிளேயர் இல்ல. அவர் நினைச்சா 5 மேட்சுமே தனியாளா ஜெயிச்சு கொடுக்க முடியும்னு சிவம் துபே தெரிவிச்சிருக்காரு. யாருப்பா அந்த பிளேயரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. வேற யாரு? கேப்டன் சூரியகுமார் யாதவ் தான். இப்ப ரீசெண்டா அவரோட ஃபார்ம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அதுலயும் கடந்த 14 T20 இன்டர்நேஷனல்ஸ்ல விளையாடின அவரு வெறும் 201 ரன்கள் தான் அடிச்சிருக்காரு. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அவரோட ஆவரேஜ் வெறும் 14.36 இருக்கு. கொஞ்சம் கம்மி தான்ல. நம்பர் 3 நம்பர் 4ல விளையாடுற அவரால நல்ல ஸ்டார்ட்ட கொடுக்க முடியாத காரணத்தினால பிரஷர் இமிடியேட்டா மிடில் ஆர்டர் மேல மாறிடுது. இதனால அவரை டீமை விட்டு தூக்கணும்னு எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. நான் சொல்ல மாட்டேன். இப்ப சிவம் துபே இதை பத்தி என்ன சொல்லிருக்காருன்னா, சூரியகுமார் மாதிரியான ஒரு பிளேயரால உங்களுக்கு 5 மேட்சஸையுமே தனியாளன் இருந்து ஜெயிச்சு கொடுக்க முடியும். இப்போதைக்கு அவர் நிறைய ரன்கள் அடிக்க முடியாத காரணத்தினால அவர் நல்ல பிளேயர் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இவ்வளவு ஏன் சூரியகுமார் யாதவ் செய்யற வேலையை எங்க யாராலையுமே செய்ய முடியாது. குறிப்பா சூரியகுமார் யாதவ் ஃபார்ம்ல இல்லனாலும் டீமுக்காக ஏதாவது புதுசா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. எதிரணிலாம் இன்னும் அவரை பார்த்து பயந்துகிட்டே தான் இருக்காங்க. அவருக்கு ஒரே ஒரு நல்ல இன்னிங்ஸ் கிடைச்சிட்டா போதும், அவரால் மொத்த மேட்சையும் ஏன் சீரீஸையே கூட மாத்திர முடியும். ஏன்னா அவர் இந்தியாவுக்காக இதுக்கு முன்னாடி விளையாடின விதம் தான் அவருக்கு இந்த மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. சோ அதனால சூரியகுமார் யாதவ் சந்தேகப்பட வேணாம் சிவம் துபே தெரிவிச்சிருந்தாரு. நம்ம அண்ணன்பா தூபே கரெக்டா தான் சொல்லுவாரு. மக்களே, சூரியகுமார் யாதவ் T20 வேர்ல்ட் கப் வரைக்கும் கேப்டனா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.